Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 5. ஓபன் பண்ணா அப்ரிவருக்கு போறதுக்காக வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. இனி இங்க இருந்து போட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன ஜைனா தான் கொஞ்சம் கவலைப்படுவா, கெபா பயந்திருப்பானோன்னு. ஏன்னா அந்த கெபாங்கிற டைனோசர் இது வரைக்கும் இவளை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததே இல்ல. சொன்ன உடனே அவங்க அம்மா ஒண்ணு கவலைப்படாத, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை லீட் பண்ணி போய் கெபாவை காப்பாத்தி கொண்டு வா. ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஸ்ட்ராங், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா அவளை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கெஞ்சி நம்ம டேரியஸ கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை பாரு, இந்த அளவுக்கெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா பத்தாது, அப்புறம் கெபாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஜைனா கவலைப்படுவா. இத பார்த்த சாமி அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஏன்டா பயமுறுத்திட்டு இருக்க, கொஞ்சம் கம்முன்னு இரும்பா, என்னமா பண்றது, லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணும் என்னன்னு கத்துக்கணும், இப்படியே பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுமா. அட இவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்குடா இவளை பீதி ஏத்தி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் போட் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா அமினட்டாக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மொத்தம் 2 போட் போகுது, ஒவ்வொரு போட்லயும் 3 பேர். போற வழியில மீன் பிடிச்சிட்டுலாம் இருப்பாங்க. ஜைனாக்கு அவங்க எல்லாம் தெரியும் போல பாய் சொல்லிட்டு தான் போவா. முன்னாடி போயிட்டு இருக்க டேரியஸோட போட்டு நல்லா வேகமா தான் போகும். ஆனா கெஞ்சி, பென்னு, யாஸ்மினா இவங்க இருக்க போட்டு பாத்தீங்கன்னா ஸ்லோவா போகும். ஓட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பென்னு. கொஞ்சம் வேகமா போடான்னு சொன்னா நம்ம ஒண்ணு அவங்கள விட்டு 3-4 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் இல்ல கெஞ்சி, கொஞ்சம் பொறுமையாரு, நியூ பிளார்ல கைரோஸ்பியர்ல ஆன பஞ்சாயத்து இங்கே ஆயிடக்கூடாது, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போவோம், மூடிட்டு இருந்த உடனே அவனும் சைலண்ட் ஆயிடுவான். அந்த டைமுங்கும் போது டார்க் ஜுராசிக்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஷாக்லயே எடுத்து பார்ப்பான் என்னவா இருக்கும்னு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ப்ரொமோஷனுக்காண்டி மெசேஜ் அனுப்புவாங்கல்ல அந்த ஒரு மெசேஜ். டப்புன்னு நம்ம கெஞ்சி வந்து படிச்ச உடனே பதறிடுவான். ஏய் இது என்னோட பிரைவசி, இதை ஏன்டா வந்து படிக்கிறேன்பா. சரி சரி இதுக்கெல்லாம் கோவப்படாத, அண்ட் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ஸ்கேம், இத நம்பி வீணாகிறாத அன்பு தம்பி. சரி கேப்டன் கெஞ்சி ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணுவானாமான்னு உட்கார்ந்துருவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூக்லின் வந்து ஆன்லைன் வந்திருப்பான். அதை பார்த்துட்டு அப்படியே தயங்கிட்டு இருப்பான். ஏ பென்னு பென்னு கத்துவாங்க. அட என்னையான்னு நிமிந்து பார்த்தா போட்டை கொண்டு போய் நேரா மரத்துல விட்டுட்டான். நல்ல வேலை, ரொம்ப வேகமா எல்லாம் வரல, லைட்டா கொண்டு வந்து மோதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சி தான் ரூட்டை மாத்தி விட்டு டேய் ஃபோக்கஸ் பண்ணுடா ஃபோக்கஸ் பண்ணும்பா. சரி ரைட்டு போனை உள்ள வச்சுட்டு பொறுமையா போவாங்க. அந்த டைம் தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்னு சுத்திட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி துபாயை காட்டுறாங்க. நம்ம ப்ரூக்லின் அங்க வந்து சேர்ந்துட்டா போல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டா. வந்தவன் யாரையோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம் போன் எடுத்து பாப்பா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பையன் பென்னு மெசேஜ் பண்ணியிருந்தால, அதை பார்த்துட்டு கவலைப்படுவா. சரி ரைட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு போலன்னு, அவனுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமேன்னு லைட்டா பீதி. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இவளால ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியாதுல்ல, அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா நம்ம ராணி கால் பண்ணுவா. நான் அப்புறம் பேசுறேன்னு சொன்னா கேட்க மாட்டான். நீ அவசரப்பட்டு அங்க போயிட்ட, இன்னும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது, சொன்னா கேளு ரிட்டர்ன் வந்துருன்னு கூப்பிடுவா. இல்ல நான் அந்த கார்கோல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வார கணக்குல இவளை நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் அந்த பர்சன் தான் புரோக்கர்னு என்னால சாலிடா சொல்ல முடியல, அதனால தான் விடாம செக் பண்ணிட்டு இருக்கேன்பா. நீ ஏன் இதெல்லாம் தனியா பண்ணும், நான் ஹெல்ப் பண்றேன், என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டா இல்ல அதெல்லாம் முடியாது, நானே இதை தனியா பாத்துக்கிறேன்பா. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆளை இங்க இருந்து செக் பண்ணா மட்டும்தான் அவ என்ன பண்றா எது பண்றான்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அவ எத்தனை மணிக்கு தூங்குறா, எப்ப சாப்பிடுறா, எங்க போறா, எங்க வர்றான்னு ஒண்ணு விடாம இவளுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் ஆல்சோ இப்ப அவ வாட்ச் பண்ணிட்டு இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டியூஸ்டேவும் வந்து 1 மணி நேரம் இருந்துட்டு போவா. ஐ மீன் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு போவா. இதெல்லாம் அவ சொல்ல சொல்ல ரோனிக்கு பயமா இருக்கும், இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. பட் அவ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே இல்ல. நீ எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா, இது என்ன ஒரு ஹைடெக் கேஜெட்டா இல்ல கம்ப்யூட்டர்ல இருக்க ஏதாச்சும் மோசமான ஃபைல்ஸா, எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, இவங்க தான் டைனோசர் டிராபிகிங் பண்றாங்கன்னு தெரிஞ்சா போதும், அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களால எல்லாம் என்னை கொல்ல முடியாது, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேன் அப்படி எப்படின்னு பில்டப் பண்ணுவாளா. சரி எப்படி உள்ள போவேன்னு கேப்பா. சைட்ல பார்த்தா அவ சாப்பிட வாங்கின ஃபுட் அங்க இருக்கும், இது போதுமேனு சொல்லிட்டு டெலிவரி பண்ற மாதிரி அங்க போவா. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ஒரு பென்ட் ஹவுஸ். அந்த இடத்த பூரா செக் பண்ணி பார்க்கும் போதே நல்லா தெரியுது பயங்கரமா பணம் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கும். அப்படின்னா இது ஹாபி போல. சரி ஏதாச்சும் தேருமானு சொல்லிட்டு ஒவ்வொரு பெயிண்டிங்கா செக் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்னு பார்த்து யாரோ லிஃப்ட்ல இந்த ஃப்ளோருக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்குவான்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண மாட்டா. டப்புன்னு ஃபுட்டை நீட்டி ஆர்டர் கொடுக்க வந்தேன்பா. எவ்வளவு ஒருத்தி பூவோட வருவா. வந்தவ அரபிக் பேசுவா. ப்ரூக்லினுக்கு பேச தெரியாது, தட்டு தடு மாதிரி பேசி ஏதோ வேலை பாக்குற பொண்ணு மாதிரியே நடிப்பா. அட சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொன்னா பரவாயில்லையா, ஃப்ளோர் நம்பர் 52க்கு பீஃப் கெபாப் கேட்டிருந்தாங்க, அதனால தான் கொண்டு வந்தேன்பா. இது 54 பென்ட் ஹவுஸ்மா, இங்கெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணலன்னு உடனே ஓ அப்படியா சரி ரைட்டு கிளம்புறேன்னு எஸ்கேப் ஆக போவா. ஆனா அவ டப்புன்னு புடிச்சு இதே மாதிரிதான் என் அங்கிளுக்கும் கால் இருக்காது, என்ன அவருக்கு பிறக்கும் போதே இல்லம்பா, எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, ஸ்கீயிங் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுவும் கோலராடோல, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு கை இல்லன்னு வேற சொல்லுவாளா. ஓ ஹேர் கலர் நல்லா இருக்குது,
அதுக்காக காம்ப்ளிமெண்டா இந்த பூவை வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பா. அது மட்டும் இல்லாம உன்னை இந்த போஸ்ட்ல நான் பெயிண்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், உன்னோட பேர் என்னன்னு கேட்டவொடனே சிட்னிம்பா. சரி ரைட்டு வா பெயிண்ட் பண்ணவான்னு கூப்பிட்டா தயங்குவாளா. உன் டெலிவரி ஜாப்ல வர காசை விட நான் நிறைய தரேன் வா வந்து நில்லும்பா. வேண்டான்னு எப்படி சொல்லிட்டு போக முடியும், சொன்னா கண்டுபிடிச்சிருவாளே. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஆளுங்க அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. பென்னு வர போட்டு மட்டும் அப்படியே ஸ்லோவா சொங்கி மாதிரி போகும். கெஞ்சி வேகமா போடான்னு சொன்னா போனை நோண்டிக்கிட்டே கடுப்பாயி கத்துவானே தவிர ஓட்ட மாட்டான். அதுக்கப்புறம் மாத்தி கொஞ்சம் வாக்குவாதம் ஆகும். பென்னு இருந்துகிட்டு அவ்வளவு அவசரமா போகணும்னா நீயே வந்து ஓட்டுமா. சரி ரைட்டுன்னு கெஞ்சி கடுப்பாயி அந்த மோட்டர் 4 குத்தி வேகமா ஓட்ட ட்ரை பண்ணுவான். எல்லாரும் இந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் மறுபடியும் போன்லயே உட்காந்துக்குவான். என்னத்தரா அப்படி பாக்குறேன்னு கேட்டா புரோக்கர் இருக்கால, அந்த புரோக்கர் யாரு, அவங்கிட்ட தான் அந்த கார்கோ ஷிப் போயிருக்கா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறத பத்தி தான் நோண்டிட்டு இருக்கேன்மா. என்ன சொல்ல முடியும் இதுக்கு. அப்ப 2 பேருமே போட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்னன்னா ஆப்போசிட்ல பிராக்கியோசரஸ் 2ஓ 3ஓ நின்னுட்டு இருக்கும். ஜைனா பாத்தீங்கன்னா இந்த டைனோசர் எல்லாம் பார்த்ததே இல்லையா இல்ல அடிக்கடி பார்த்தது இல்லையான்னு தெரியல. இத பத்தி அவளுக்கு தெரியல. அதனால பேசாம நம்ம சுத்தி போயிடலாம்பா. நம்ம ஆளுங்க தான் டீரெக்ஸ் வாய்க்குள்ளேயே டீயை ஊத்திட்டு வந்தவங்களாச்சே. அதனால இந்த டைனோசரால எல்லாம் எந்த பஞ்சாயத்தும் வராதுன்னு சொல்லிட்டு கெஞ்சி நான் அதுகளை விரட்டுறேன்னு சொல்லி என்னென்னமோ குரங்கு வித்தி எல்லாம் காட்டுவான். அதை பார்த்துட்டு சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் திங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டைனோசரால எல்லாம் அவ்வளவு பஞ்சாயத்து கிடையாது. இது பசுமாடு மாதிரி நம்ம பாட்டுக்கு பூந்து போய்கிட்டே இருக்கலாம், ஒன்னும் பண்ணாதுன்னு சொன்ன உடனே அதோட காலுக்கு இடையில் வாளுக்கு இடையில் பூந்து போவாங்க. இவங்க நல்ல நேரம் என்ன ஆகும், கரெக்டா அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்குன்னு சொன்னல, அங்க வந்துருச்சு போல. அதை பார்த்த உடனே பயந்து கண்ணா பின்னான்னு அதுங்க குதிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப கரெக்டா இவங்க வேற இடையில போயிட்டு இருக்காங்களே, ஐயோ ஆத்தாடி மாட்டிட்டோன்னு சொல்லி கலர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க இவ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சும்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால பேசிக்கிட்டே பெயிண்ட் பண்ணுவா. ஏன் இங்க வந்தா என்னன்னு சொல்லி புரூக்லின்ட்ட விசாரிப்பாளா. எனக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்பவும் பிடிக்கும், என் கை போனதுல இருந்து என்ன எல்லாருமே ஒரு மாதிரி வீட்டுல ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ரொம்ப பரிதாபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்பா. உடனே அவ அட்வைஸ், இந்த மாதிரி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கவலைப்படவே கூடாது, சிறகடித்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லுவாளா. ரைட்டு உங்களோட பேர் என்னன்னு கேப்பா. அப்பதான் பேரை சொல்லுவா சோயோனான்னு. சரி நீங்க ஏன் துபாய்க்கு வந்தீங்கன்னு கேட்டா, எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும், மாஸ்கோ மெல்பர்ன் லண்டன் துபாய் இந்த மாதிரி நிறைய நல்லா ஜாலியா இருக்கும்பா. நானும் கொஞ்ச நாள் லண்டன்ல தான் இருந்தேன். அங்க எத்தனை நாள் இருந்தீங்கன்னு கேட்டா, ரொம்ப நாள் இல்ல, என்னோட பிசினஸ்க்காக தான் நான் அங்க எங்கன்னு போவேன். என்ன பிசினஸ்னா பேலியன்டாலஜி அப்படின்னு. நம்ம பிள்ளைக்கு என்னன்னு புரியல, வேற எதுவும் இல்ல டைனோசர்ஸ் தான், உள்ளுக்குள்ள கட்டுப்பாவான வெளியில காட்டிக்காம எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம்பா. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல குழி தோண்டி டைனோசர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மெயினா மங்கோலியால ஃபைட்டிங் டைனோசர்ஸ். கேட்கும் போதே அருமையா இருக்குது இல்ல. ஒன்னு வெலோசிராப்டர், இன்னொன்னு புரோட்டோசெராடாப்ஸ். அது ரெண்டுமே இட்டர்னல் பேட்டில்ல லாக் ஆயிருச்சுங்க. அந்த டைம்ல எல்லாம் டைனோசர்ஸ் பாத்தீங்கன்னா உலகம் பூரா இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே பெயிண்டிங்க பார்த்து எல்லாம் நல்லா இருக்குது, ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதேம்பா. அந்த டைம் ஏதோ ஒன்னு லிஃப்ட் ஓபன் பண்ணிட்டு வருமா, டம்முன்னு வேற சவுண்ட் கேட்கும். என்ன சவுண்ட் இதுன்னு அந்த பக்கம் திரும்புவா, பார்த்தா டைனோசர் கால் ஒண்ணு அங்க வரும். சயோனா கேஷுவலா, நான் உன் கண்ணை பார்த்து வரையணும் இங்க பாரும்பா. அப்ப பயங்கரமா மூச்சை விட்டுக்கிட்டு, நிஜமாவே வந்தது அங்க டைனோசர் தான், அவ்வளவுதான் நம்ம பிள்ளைக்கு அள்ளு விட்டுருச்சு. இங்க நம்மளுங்க பாத்தீங்கன்னா பிராக்கியோசரஸ்க்கு இடையில மாட்டிட்டாங்கல்ல, கண்ணா பின்னான்னு கப்பல் ஆடுது. சரி இப்ப பிளேர் கன்னை மட்டும் அப்படியே காட்டு பக்கமா சுட்டா போதும், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஓடிடும். அதை சாமி பண்ணலான்ட்டு போவா, நான் கையில இருந்த கன்னு கீழே விழுந்துருச்சு. இப்ப என்னன்னா நடுவுல மாட்டிட்டு இவங்களால தப்பிக்க முடியல, கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு உதப்பட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல மோட்டர் ஆஃப் ஆயிருச்சு. ஜைனா போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக முக்கிட்டு இருப்பா, வேலைக்கே ஆகல. அப்பதான் கெஞ்சி இடையில வந்து இடிச்சு தள்ளி காப்பாத்தி கூட்டு போவான். அதுக்கப்புறம் அந்த போட்ல இருந்து என்ன பண்றது, அதுக்கப்புறம் அந்த போட்ல இருந்து அத்தனை பேர்த்தையும் மாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்ப என்னன்னா 3 பிராக்கியோசரஸும் கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படி பண்ணுதுங்க என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த கெஞ்சி சும்மா இல்லாம பிளேர் கன் இருந்தா போதும் பஞ்சாயத்து சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்பன்னு தண்ணியில குச்சி அந்த போட்டை நோக்கி நீந்த ஆரம்பிச்சிருவான். வேண்டாண்டா சொன்னா கேளுன்னா கேட்க மாட்டான். வேகமா அந்த கப்பல்ல போய் பிளேர் கன் எடுத்து கரெக்டா சுட்டுருவான். அதுங்க அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியா கிளம்பிடுங்க. பஞ்சாயத்து அவரு போட்டை காப்பாத்தியாச்சு. ஆனா அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க, ஏன்னா கெஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். என்னடா ஆச்சுங்கிற மாதிரி லுக் விடுவாங்க. அட விடுங்கப்பா, இது செம ஃபன்னா இருந்துச்சு, சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு இன்ஜின் 2 தட்டு தட்டுவான், ஸ்டார்ட் ஆகும், அப்படியே சல்லுன்னு கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க பாவம் புரூக்லினோட நிலைமை ரொம்ப மோசம், நல்லா தொக்கா மாட்டிட்டா. ஐ திங்க் இவளோட கைய கடிச்சது இந்த டைனோசர் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவ கைய மோந்து பார்த்துட்டு அப்படியே சுத்துன்னு சுத்துமா. சயோனா பார்த்துட்டு பயப்படாத நீ சேஃபா தான் இருக்க, ரெட் நான் சொல்லாத வரைக்கும் யாரையும் அட்டாக் பண்ணாதும்பா. அப்படின்னா இவ தான் மெயின் வில்லி, கரெக்டா தான் நம்ம புள்ள கண்டுபிடிச்சு வந்திருக்கா. இப்ப என்னன்னா இத கண்ட்ரோல் பண்ற ரிமோட்டை தான் அவ கையில வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதுல வேற அந்த டைனோசரையும் வச்சு டிராயிங்கும் பண்ணிட்டா. இப்போ நம்ம புரூக்லினுக்கு டெமோ காமிக்கணும்ல, அப்பதானே இன்னும் பயப்படுவா. அதனால ஒரு செவுத்துல ரெட் லைட் அடிச்சுட்டு இருப்பா, டப்புன்னு கிரீன் லைட்டா மாத்துவா. அந்த சேரை போட்டு கவ்வுன்னு கவ்விக்கிட்டு இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லான கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதே எக்ஸ்பிரஷனை ஹோல்டு பண்ணு, அதை அப்படியே வரைஞ்சுக்கிறேன்னு வரைய ஆரம்பிப்பா. நம்ம புள்ள பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பா. என்ன புரூக்லின் இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கணுமேனு கரெக்டா சொல்லுவா. அப்ப எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்திருக்கான்னா பாருங்க. இப்போதைக்கு சைலண்டா அப்படியே உட்காரு, ஏதாச்சும் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ட்டு பண்ணினா ஓ உசுருக்கு தான் ஆபத்து. நான் இப்ப ஓகே சொன்னேன்னா உன்னைய பொலந்துரும் அப்படின்ட்டு இவ தங்கி இருந்து பாத்துட்டு இருந்தால
அந்த விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுவா. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுகளும் என் வழியில குறுக்க வராம பேசாம இருந்திருக்கணும். ஆனா தேவையில்லாம வந்து மூக்க நுழைச்சிட்டீங்க. யாருகிட்ட மோதுறோம் எங்க மோதுறோம்னு முதல்ல தெரிஞ்சு மோதணும். உன்ன பிடிச்ச மாதிரி அவங்களையும் நான் சீக்கிரத்துல பிடிப்பேன், கவலைப்படாதேம்பா. ப்ரூக்லினோட மூஞ்ச பாக்கணுமே, அவளை பிடிப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பெருசா எடுத்துருக்க மாட்டா போல. அவ ஃப்ரெண்ட்ஸையும் பிடிப்பேன்னு சொன்னவனதான் எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இங்க சட்டையில பெயிண்ட் இருக்கு பாருங்கம்பா, எது பெயிண்டானு செக் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல கையில இருக்க ஜாடியை வச்சு அந்த டைனோசர் மூஞ்சிலேயே ஒரு அடி. அதுக்கப்புறம் பெயிண்டோட பெயிண்ட் அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணுவா. அவ உடனே லேசரை வச்சு நம்ம ப்ரூக்லினை மார்க் பண்ணுவா. விடுமா அது விரட்டுன்னு விரட்ட ஆரம்பிச்சிடும். அவளும் அடிச்சு புரண்டு மிதிப்பா, குத்துவா, என்னென்னமோ டகால்ட்டி வேலை பண்ணுவா. ஆனா ஒண்ணு வேலைக்காகல, கடைசியில புடிச்சு அமுக்கி லாக் பண்ணிருச்சு. லாஸ்ட் டைம் பாஞ்சு வந்து கவி எப்படி அவளுக்கு கை போச்சோ அதே பொசிஷன்ல தான் இப்ப படுத்திருப்பா. இப்ப மட்டும் கவி இருந்துச்சுன்னா மொத்த கையும் போயிருக்கும். உடனே அவ வந்து பரவாயில்லையே நல்லா தான் மூவ் பண்ற, இப்ப மட்டும் நீ மூவ் பண்ண ஒரே கவு தான், தலை தனியா பாடி தனியா போயிடும். யாருமே நீ இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி வந்ததில்ல. ஆனா நீ யாரு என்னன்னு தெரியாம ரொம்ப உள்ள இறங்கிட்ட. வந்தப்போ கரெக்டா போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வளரிட்டியமா, என்னோட நெய்பர் வெஜிடேரியன், கபாப் கொண்டு வந்து அது இதுன்னு சொல்லி கதை உரியான உடனே ப்ரூக்லின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. டப்பாவை தூக்கி டைனோசர் வாயிலே அடிச்சு புடிச்சு லிப்ட நோக்கி ஓடுவா. இனி உன்னை விட மாட்டேன், உன் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லி ரெட் லைட் அடிக்க மாட்டான், கிரீன் லைட் அடிப்பா. ஏன்னா ரெட் லைட் அடிச்சா வந்து சுத்தி நிக்கும், கிரீன் லைட் அடிச்சா வந்து கவிரும். ஐயோன்னு பயந்து போய் கத்துவா. அல்ல வேலை கரெக்டா கவ வரும்போது டோர் க்ளோஸ் ஆயிரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், சங்கு தான். அதே நேரம் இங்க இவங்க பாத்தீங்கன்னா இப்ப தானே ஒரு சிக்கல சிக்கிட்டு வந்திருக்காங்க. சோ ஓரமா போட்டை நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஜைனா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவா. ஏன்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ஸ்மார்ட்டா இவங்களை ஈஸியா கூட்டு போயிடலாம் நினைச்சா. ஆனா இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு அவ எதிர்பார்க்கல. நம்மால இதுக்கு முன்னாடி என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு அவளுக்கு தெரியல. தெரிஞ்சா அப்படி எல்லாம் நினைக்கவே மாட்டான். சாமி தான் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுத்தாதாம லைஃப்ல ஒரு எசன்ஸ் இருக்கும். ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தப்பிச்சாதான் ஸ்மார்ட். கெஞ்சிய பாத்தியா, என்னதான் அவன் ரிஸ்க் எடுத்தாலும் அவன் பண்ணது ரைட் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவா. யாரோ இனி நல்ல விதமா சொன்னாங்க போல அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளவு பெரிய டேஞ்சர்ல சிக்கி சினாபினமாயிட்டு வந்திருக்கான். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஆட்டம் போட்டு போறத பார்த்த உடனே யாஸ்மினாக்கும் டேரியஸ்க்கும் என்னாச்சு இவனுக்கு. எப்பவுமே கெஞ்சி தான் பிரிகாஷனா இருப்பான். ஆனா ப்ரூக்லினும் அவனோட டேடியும் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அவன் இப்படித்தான் ரிஸ்க் எடுக்கிறத பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறான். எப்பவுமே டேஞ்சர் மோட்ல தான் இருக்கான். எப்படியோ போச்சுன்னா அவனுக்கு ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு ரெண்டு பேரும் கவலைப்படுவாங்க. இங்க பென்னு அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. போன் எங்கேயோ விழுந்துருச்சு போல, கிடைச்சவன அவ்வளோ சந்தோஷப்படுவான். இவன் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தால அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை வந்திருக்கான்னு பாப்பான். ஒன்னும் வந்திருக்காது. சரின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ப்ரூக்லின் கால் பண்ணுவா. அவ்வளவுதான், நெஞ்சு அவனுக்கு படப்படன்னு அடிச்சுக்கும். உடனே அடிச்சு புரண்டு தனியா போய் கால் அட்டன் பண்ணுவானா. ப்ரூக்லின் தான் லிஃப்ட்ல இருந்து கால் பண்ணிருப்பான். ஏமா நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டா, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல பென்னு, நீங்க இப்ப டேஞ்சர்ல இருக்கீங்கம்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன பண்றன்னு கேட்டா அது இப்ப பிரச்சனை இல்ல, நான் உயிரோட இருக்க விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேப்பா. இல்ல தெரியாதும்பானா. அதையே மெயின்டைன் பண்ணினவனே என்ன உளறிட்டு இருக்க, என்னதான் பண்ற, நீ இப்ப எங்க இருக்க, நீ சேஃபா இருக்கியா, என்ன நடக்குது அப்படி அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வி கேட்பான். நான் பத்திரமா தான் இருக்கேன், நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு பதட்டப்பட்டவன நாங்க ஹெல்ப் பண்ண வரோம்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் வேணும். பட் என்னால அதை செஞ்சுக்கிட்டே உங்களை சேஃபா பாத்துக்க முடியாது. எல்லா பிரச்சனையில வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்ல வரேன்பா. சரின்ட்டு இவன் ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள போனை கட் பண்ணி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவான். அட ப்ரூக்லின் இப்படி கோர்த்து விட்டியேன்னு சொல்லிட்டு பேந்த முழிப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ப்ரூக்லின் எஸ்கேப் ஆகி வந்தாலா இல்லையா, இவங்க ஏதாச்சும் பஞ்சாயத்துல போய் சிக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.